அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எனக்கு அம்மாவை அள வைக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே இந்த பெற்றோரை அள வைக்கிறது, கெட்ட வார்த்தையில பேசுறது, இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என் லைஃப்லயே எங்க அம்மாவை அள வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சவன் நான். ஆனா எங்க அம்மா அவ்வளவு அழுறாங்க என் கையை பிடிச்சி. இல்ல நீ போக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, 3 வருஷம் பொறுத்து போலாம். ஆனா அன்றைக்கு எடுத்த ஒரே ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்னா, நான் முன்னாடி காலடி எடுத்து வச்சுட்டேன், கலப்பையின் மேல் கையை வைத்துட்டேன், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுத்தனா இனி வாக்கு மாற மாட்டேன். அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, பிச்சை எடுப்பேன்னு சொல்றாரு, பணத்துக்கு நின்றுவேன்னு சொல்றாரு. அந்த பெட்டியை தூக்கும் போது நிறைய எண்ணங்கள். ஒருவேளை இதுல படிக்க முடியாம இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஃபீஸ் கட்ட முடியலன்னா, ஒருவேளை ஊழியத்துல நிற்க முடியல. ஆனா என்னமோ தெரியல, அந்த வயசுல ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்க பலன் தந்தார். கர்த்தருக்காக எடுத்த அந்த ஒரே ஒரு பொருத்தனை இன்றைக்கு நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் நம்புவேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல.